முன்னால் பதவி ஏற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். ராஜ்பவனுக்குள்ளே இல்லாம மக்கள் முன்னால் பதவி ஏற்றுக்கொண்டவர். அந்த அளவிற்கு மக்களோடு இணக்கமாக இருந்த ஒரு தலைவர். அவர் இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால அவருக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் அவர் ஆசீர்வதித்த ஒரு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள்லாம் உழைக்க காத்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரது முழு ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் போராடி கொண்டு, ஆளும் கட்சி இண்டி கூட்டணி போராடி கொண்டிருக்கிறாங்க. அங்க செவிலியர்கள் போராடி கொண்டிருக்காங்க, குண்டு கட்டா தூக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க துப்புரவு தொழிலாளர்கள் குண்டு கட்டா தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க 125 நாள் ஆக்குனதுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை எனது வன்மையாக கண்டிக்கிறேன். 150 நாள் ஆக்குவேன் திமுக சொன்னாங்க. அது இல்லாமல் இன்று இந்த போராட்டத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அவர்களின் ஆசீர்வாதம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கும். யார் யார் எப்படி எடுத்துக்கொள்ளட்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ளட்டும். நாங்கள் எப்பவுமே நல்லது செய்த தலைவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம். வெறும் கொள்கை தலைவர்களாக வைத்துக்கொண்டு படத்தை வைத்து மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை பின்பற்ற வேண்டும். அதாவது எம்ஜிஆர் எப்படி நான் ஏன் சொன்னேன்னா, மக்களோடு இணைந்து அவர் தனது பதவியேற்பு விழாவை நடத்தினார். அதனால மக்களோடு மக்களா இருக்கிறவங்களுக்கு தான் எப்பொழுதே அங்கீகாரம் கிடைக்கும். இல்ல அப்படிலாம் இல்ல, அதாவது வாக்குக்காக இல்ல, அவர் செய்த நல்லது. அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரது முழு ஆதரவு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வரும். அவர் பேரை வச்சதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஆரம்பித்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். அதனால நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவரோட ஆசீர்வாதம் இருக்கும் என்பது எனது தெளிவான கருத்து.